வணக்கம். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டருடைய சிறப்பு மருத்துவர் டாக்டர் நவசக்தியிடம் நேர்காணல் காண்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், தண்டுவடத்தில் ஏற்படும் நோய்கள் என்னென்ன டாக்டர்? தண்டுவடத்தில் அதிக நோய்கள் வருகின்றன. முக்கியமாக தண்டுவடத்தில் வரக்கூடிய நோய்கள் பற்றி சொல்வதற்கு முன்பு தண்டுவடத்தை பற்றி ஒரு பிரீஃபாக சொல்லிடுறேன். கடவுளால் படைக்கப்பட்ட அந்த தண்டுவடமானது ஹோல் பாடியை பேலன்ஸ் பண்ணி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வேலை செய்யக்கூடியதான் இந்த தண்டுவடம். அப்போ அந்த தண்டுவடத்தில் ஏதாவது ஒரு டிசீஸோ அல்லது ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது தான் ஹோல் பாடியும் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ அந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும்போது முக்கியமாக கழுத்து எலும்பு தேய்தல், கழுத்து எலும்பில் கம்ப்ரெஷன் ஏற்படுதல், கழுத்து எலும்பில் பல்ஜி ஏற்படுதல். அப்போ அந்த கழுத்து எலும்பில் கம்ப்ரெஷன் அதிகமாகும் போது சர்விக்கல் ரெட்டிகுலோபதி என்று சொல்லக்கூடியது, அதாவது பைலேட்டரில் இருக்கக்கூடிய அந்த சர்விக்கல் நர்வ் அழுத்துறும் போது அந்த வலி ரேடியேட்டிங் பெயின் ரெண்டு கைக்கும் சம்டைம்ஸில் சிவியரிட்டி அதிகமாகும் போது ரெண்டு கையிலையும் இருக்கும். ஆக கழுத்தில் வரக்கூடிய நோய்கள், அதே போன்று இடுப்பில் வரக்கூடிய நோய்கள், முக்கியமாக லம்பார் ரீஜன், லம்பார் 1ல இருந்து லம்பார் 5 இன் பிட்வீனில் லம்பார் டீஜெனரேஷன் சேஞ்சஸ், லம்பார் ரீஜனில் பல்ஜி ஏற்படுதல், குறிப்பாக L4 L5ல் கம்ப்ரெஷன் ஏற்படுதல். அப்போ அந்த கம்ப்ரெஷன் அதிகமாகும் போது சயாட்டிக் நர்வ் அழுத்துதல். ஆக இது போன்று தண்டுவடத்தில் அதிக நோய்கள் இருக்கின்றது. இதான் இந்த மேஜராக ஏற்படக்கூடிய நோய்கள் ஒன்று கழுத்து, இரண்டாவது முதுகு. இந்த ரெண்டுத்துல தான் அதிக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கின்றது. தேங்க்யூ டாக்டர். அடுத்து கழுத்து எலும்பு தேய்மானம் என்றால் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? நல்ல கொஸ்டினுமா. அதிக நண்பர்களுக்கு இந்த கழுத்து எலும்பில் தேய்மானங்கள் ஏற்படுகின்றது. அப்போ அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் ஏன் ஏற்படுகின்றது என்றால் முக்கியமாக செடேட்டிவ் லைஃப் ஸ்டைல் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிக பேர் செய்கிறதில்ல. கம்பல்சரி வாக்கிங் பண்ணணும், அன்றாட வேலைகளை செய்யணும். ஸோ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற நோய்கள்லாம் அதிகமாக இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் உலகம் ஆன பிறகு அவங்க நேச்சுரலாகவே ஒர்க்கினுடைய லெவல் அதிகமானதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர்லேயே ஃபார் டே 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தொடர்ந்து ஒரே பொசிஷனில் இருக்கும்போது மூமெண்ட், எந்த ஒரு மூமெண்ட்டையும் இல்லாதப்ப கழுத்தில் தேய்மானங்கள் ஏற்படுகின்றன. அப்போ அந்த தேய்மானம் ஏற்படும் போது எது போன்ற அறிகுறிகள் இருக்கும் என்றால் கழுத்திலிருந்து தலைக்கு வலியை உண்டாக்கும், சம்டைம்ஸில் தலை சுத்தல் ஏற்படும், கழுத்திலிருந்து கைக்கு வலியை உண்டாக்கும், சம்டைம்ஸ் கழுத்திலிருந்து முதுகுக்கு வலி ரேடியேட்டிங் ஆகும். ஆக இது போன்ற அறிகுறிகள் இருக்கும்போது உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். அப்போ அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இருப்பதற்கான சிம்டம்ஸ் அறிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் கழுத்தெலும்பு தேய்மானத்திற்காகவே அதிக சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, ஓசோன் தெரப்பி சிகிச்சை, ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் சிகிச்சை, கப்பிங் சிகிச்சை. ஆக இது போன்ற மோர் தென் ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் தி சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை இருக்குமா என்றால் அது போன்று இருக்காது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் சேஞ்ச் ஆகும். அவர்களுடைய எனர்ஜி லெவல் எந்த லெவலுக்கு இருக்குது என்று கண்டறிந்து அதற்கான மெரிடியன்ஸை சரியானபடி செலக்ட் பண்ணி சிகிச்சை கொடுக்கும்போது கழுத்தெலும்பு தேய்மானத்தையும் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டாக்டர்.